அன்பு நேயர்களே, இலங்கை செய்தி 3 செய்திகள் தயாராக இருக்கின்ற நிலையில் திடீரென்று நாம் பாகிஸ்தான் எல்லையின் பக்கம் ஒரு செய்தியை காவி வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது இன்று பாகிஸ்தான் ராணுவமும் ஆப்கானிஸ்தான் இந்திய ஆதரவு போராளிகள், அதாவது இலங்கையில் இந்தியாவால் வளர்க்கப்பட்ட அத்தனை தமிழ் இயக்கம் இருக்கு இல்லையா, அதே போன்று இந்தியாவால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு ஆப்கானிஸ்தான் ஆதரவு போராளிகள், இதை அப்படித்தான் சொல்ல முடியுமா? அவர்களில் இருந்தும் ஒரு 19 போராளிகள் இறந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து 11 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எல்லாமாக இங்கு 30 கொலைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அண்மை காலமாக இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு 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 நேர்கோட்டில் ஒதுங்கி வருகின்றது என்பதையும் நாம் காண முடிகின்றது. அதாவது கந்தகார், அதாவது இந்திய விமானம் ஒன்றை கந்தகாரில் தலிபான்கள் கடத்தி வந்த பிற்பாடு இப்பொழுது பாகிஸ்தான் தன்னுடைய பகைமை நாடு என்று இந்தியா கருதுவதால் பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தானை தனது பிடிக்குள் வைத்திருப்பதற்காக இந்தியா பல திட்டங்களை தயாரித்து ஒரு நகர்வு செய்து வருகின்றது. அது குறித்தான ஒரு முழு கண்ணோட்டத்துக்கு நாம பிறகு பார்க்க முடியும். ஆனால் இன்றைய செய்தியை நாம் பார்க்கின்ற போது இஸ்லாமிய தீவிரவாதிகள் பதுங்கியிருந்து 11 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன. அருகில் உள்ள, அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அருகில் உள்ள ஒராக்சாய் மாவட்டத்தில் 19 இஸ்லாமிய தீவிரவாதிகளை கொன்ற நடவடிக்கையின் போது வீரர்கள் இருந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிக்கின்றது. புதன்கிழமை ஆன இன்று ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே பாகிஸ்தான் ராணுவ தொடரணி மீது, அங்க அந்த போர்டர்ல இருந்து ஒரு ராணுவ ட்ரக் வாகனங்கள் மீது இஸ்லாமிய போராளிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தினர். இதில் 9 வீரர்கள் மற்றும் 2 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தலிபான்கள் தெரிவிக்க. இது பாகிஸ்தான் தலிபான்களை அப்படித்தான் நாங்க இதை எடுத்துக்கொள்வோம். இந்திய ஆதரவு அணிகள் அங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் போராளிகள் மோதிக்கொண்டதில் டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவ வாகன தொடரணி மீதான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தலிபான் பொறுப்பேற்றுள்ளது. இது ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டையா இருக்குது என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாட்டின் வடமேற்கில் ஆயுதமேந்திய போராளிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 11 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள ஒராக்ஷாய் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த உளவுத்துறை நடவடிக்கையின் போது துப்பாக்கி சண்டை விடுத்ததாக ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. பாகிஸ்தானிய ராணுவம் தரப்பால் பாகிஸ்தானின் குவாட்டாவில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் அருகே தற்கொலை குண்டுவெடிப்பில் 10 பேர் பலியாகியுள்ளனர். உளவுத்துறை சோதனையின் போது தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற பாகிஸ்தான் தலிபான் போன்ற தடை செய்யப்பட்ட குழுக்களுக்கு அது பயன்படும் கவாரிஷ் என்ற வார்த்தையுடன் தீவிரமான துப்பாக்கி சண்டை வெடித்ததாக ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இறந்தவர்களின் லெப்டினன்ட் கேர்னல் ஜுனைத் ஆரிப் மற்றும் அவரது துணை மேஜர் சையாப் ரஹத் மற்றும் 9 வீரர்கள் அடங்குவர் என்றும் 19 பாகிஸ்தான் தலிபான் அணி, இது பாகிஸ்தான் உள்ள இருந்து தான் செய்றாங்க, பாகிஸ்தான் தலிபான் அணியும் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவ தரப்பால் சொல்லப்பட்டிருக்கிறது. போராளிகள் சாலையோர வெடிகுண்டை வைத்து ராணுவ வாகன தொடரணியை தாக்கி பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு கன்னிவடி போன்று ஒரு வெடி வைத்து அந்த வாகன அணி மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள். சமீபத்திய மாதங்களில் அரசாங்கத்தை கவிழ்த்து அதன் கடுமையான இஸ்லாமிய ஆட்சியை மாற்ற விரும்பும் பாகிஸ்தான் தலிபான்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதலை அதிகரித்துள்ளனர். இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கவும் திட்டமிடவும் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானை இந்தியா பயன்படுத்ததாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. அதே நேரத்தில் பரம எதிரான இந்தியா அவர்களுக்கு நிதி அளித்து ஆதரிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் இந்தியா மீது பாகிஸ்தான் திணித்து வருகின்றது. குராமின் வடமேற்கு மாவட்டத்தில் ஏராளமான போராளிகள் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்பு சாலையோர குண்டுகள் தொடரணியை தாக்கியதாக 5 பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியீட்டுக்கு தெரிவித்தனர். ஒரு அறிக்கையில் தங்கள் போராளிகள் தொடரணியை தாக்கியதாக பாகிஸ்தான் தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் முன்னதாக வடமேற்கு ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில்
தஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தானின் முக்கிய ஆப்கானிய வம்சாவளி பயங்கரவாதியையும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டதாகவும் உள்ளூர் போலீசார் தெரிவிக்கின்றனர். செவ்வாய்க்கிழமை நேற்று ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பஜௌர் மாவட்டத்தில் கபீர் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையில் பிர் அகா கந்தாரி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதி பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை கொல்வது உட்பட ஏராளமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் பாகிஸ்தான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. கடந்த மாதம் ஹைபர் பன்துகுவா கிராமத்தில் நடந்த வெடி விபத்தில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டனர். உள்ளூர் வட்டாரங்கள் பாகிஸ்தான் விமானப்படை இரவு நேர வான்வழி தாக்குதலின் விளைவாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறினாலும் தஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் வைத்திருந்த குண்டு தயாரிக்கும் பொருள் வெடித்த பிறகு குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாக காவல்துறை போராளிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியதாகவும் காவல்துறை இன்னும் ஒரு சார்பில் உள்ளது. சமீபத்திய மாதங்களில் அரசாங்கத்தை கவிழ்த்து அதன் கடுமையான இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு மாற்ற விரும்பும் தஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதல்களை அதிகரித்து மிக அதிகமான ஒட்டுண்ணி உளவு வேலைகளையும் பார்த்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தவும் திட்டமிடவும் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானை தீவிரவாதிகள் பயன்படுத்துவதாக இஸ்லாமாபாத் கூறுகிறது. காபூல் மறுக்கின்றது. 2025 ஆண்டில் மூன்றாம் காலாண்டில் குவார்டர் பாகிஸ்தானில் வன்முறை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய காலாண்டை விட 46% அதிகரித்திருக்கின்றது. நாட்டின் வடமேற்கில் தீவிரவாதிகளான மோதலில் 2 அதிகாரிகள் உட்பட குறைந்தது 11 பாகிஸ்தான் பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் புதன்கிழமையாக இன்று நண்பகல் தெரிவித்திருக்கிறது. ஹைபர் பன்துகுவா மாகாணத்தின் ஒராக்சாய் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் உளவுத்துறை அடிப்படையிலான நடவடிக்கையை மேற்கொண்டதாக ராணுவ ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. நடவடிக்கையின் போது துருப்புக்களின் திறமையான ஈடுபாடு காரணமாக 19 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்றும், ஆனால் துப்பாக்கி சண்டையின் போது லெப்டினன்ட் கர்னல் ஜுனைத் மற்றும் ஒரு தளபதி கொல்லப்பட்டதும் இது இரு தியாகம் செய்தனர் என்றும் 9 பேருடன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் மாகாணத்தின் தெற்கு பஜிரிஸ்தான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளான துப்பாக்கி சண்டை குறைந்தது 12 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்துள்ளன. பாகிஸ்தான் டிடிபி அதாவது பாகிஸ்தான் தாலிபான் பயங்கரவாதிகள் சொல்லலாம் தாக்குதல்களை நடத்துவதை தடுக்க காபூல் தவறிவிட்டதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டுகிறது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது. அண்டை நாட்டின் மீதான தாக்குதலுக்கு அதன் மண்ணை அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டையும் மீண்டும் ஆப்கானிஸ்தான் வலியுறுத்துகின்றது. மாஸ்கோவில் நடந்த ஆப்கானிஸ்தான் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அமைதியான, நிலையான மற்றும் பாதுகாப்பான ஆப்கானிஸ்தானுக்கான தனது உறுதிப்பாட்டை பாகிஸ்தான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பயங்கரவாதத்தை திறம்பட எதிர்கொள்வதற்கும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படும் அனைத்து பயங்கரவாத குழுக்களையும் அகற்றுவதற்கும் கூட்டு பிராந்திய முயற்சிகள் அவசரமாக தேவை என்றும் ஆப்கானிஸ்தான பாகிஸ்தான் சிறப்பு பிரதிநிதி முகமது சாதிக் தெரிவித்திருக்கின்றார். மாஸ்கோவில் ஆப்கானிஸ்தானில் பல்வேறு போராளி குழுக்கள் இருப்பது குறித்து கவலைகளை எழுப்பிய பல நாடுகள் சமீபத்திய கூட்டு அறிக்கையை குறிப்பிட்டு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாதி தனது நாட்டின் மண்ணில் அத்தகைய குழு எதுவும் இல்லை என்று அவர் மறுத்திருக்கின்றார். மற்ற நாடுகளுக்கு பிரச்சனைகளை உருவாக்க எங்கள் பிரதேசத்தை பயன்படுத்தும் எந்த குழுவும் ஆப்கானிஸ்தான் இல்லை என்பதை நாம் தெளிவாக கூற விரும்புகிறோம் என்றும் அவர் ஒரு சம்மட்டியாக அறிவிக்கின்றார். இருப்பினும் ISIS இது யாரு? பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலமான உளவு பிரிவு மற்றும் பிற குழுக்கள் சமீபத்தில் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளில் பயிற்சி மையங்களை நிறுவியுள்ளதாக ஆப்கானிஸ்தானின் உளவுத்துறை அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது. இது ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு கவலை அளிப்பதாகவும் ஏட்டுக்கு போட்டியாக ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள். 2025 ஆண்டில் 3ஆம் காலாண்டில் பாகிஸ்தானுக்குள் வன்முறை அதிகரித்திருக்கின்றது. இந்த ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளால் நான் அப்படித்தான் சொல்லலாம். 2025 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் பாகிஸ்தான் வன்முறை அதிகரித்துள்ளது. 322 பயங்கர தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் குறைந்தது 901 இறப்புகள் மற்றும் 599 காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் மையத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடும் போது
இந்த தரவு 46% அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. 2025 ஆண்டின் கடந்த ஆண்டின் மொத்த இறப்புகளாக 2546 இறப்புகளை விட அதிகமாக இருக்கும் என்றும், ஏனெனில் இந்த ஆண்டு இதுவரை 2414 இறப்புகள் பதிவாகி உள்ளது. ஹைபர் பந்துகுவா மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணங்கள் மொத்த வன்முறையில் கிட்டத்தட்ட 96% ஆகும். முந்தையது மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக உருவெடுத்துள்ளது. வன்முறை தொடர்பான அனைத்து இறப்புகளிலும் கிட்டத்தட்ட 71% அல்லது 638 மற்றும் 67% அல்லது 221 சம்பவங்களுக்கு மேல் பதிவாகி உள்ளது. அதே காலகட்டத்தில் பலுச்சிஸ்தானில் 25% அல்லது 230 இறப்புகளும் 85 சம்பவம் நடந்துள்ளது. இது நாம் ஒன்றை ஆழமாக சொல்லலாம். இது இந்தியாவின் அணிகொண்ட ஒரு தாக்குதலாகத்தான் வெளி உலகில் பார்க்கப்படுகின்றது. இது பாகிஸ்தான் தாலிபான்கள் என்று சொல்லப்பட்டாலும் அனுசரணை இந்தியா, ஆதரவு இந்தியா, பக்கவாத்தியம் இந்தியா, துணை இந்தியா, எல்லாமே இந்தியா. ஆக ஒரு பாகிஸ்தானுக்குள் இந்தியாவுக்கு ஆதரவான, பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அணியை இந்தியா பலமாக நிறுவிவிட்டது. அப்பப்போ கால நேரங்கள் எதுவுமின்றி அப்பப்போ இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் குண்டு வெடிப்புகளும் ஏராளமாக பாகிஸ்தானுக்குள் நடைபெறுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இதை எப்படி கையாள போகின்றது என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் கையில் தான் இருக்கின்றது. ஏனெனில் தங்கள் நாட்டுக்குள் ஊடுருவி இருக்கும் உளவுக்காரங்களையும் இந்த மாதிரி அடையாளம் தெரியப்படாத பயங்கரவாதிகளையும் களை எடுப்பது அந்தந்த நாடுகளின் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே நாம் ஏற்கனவே ஈரானில் சொல்லது போன்று ஈரானில் 4000க்கும் அதிகமான உளவுக்காரர்கள் நாம் காட்டி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அங்கு முடியவில்லை. அதே போன்றுதான் பாகிஸ்தானுக்குள் இந்திய ஆதரவு கொண்ட அணியினர் மிக அதிகமாக நுழைந்திருப்பதாக வேறு ஒரு தகவல் சொல்லுகின்றது. இருந்தாலும் மிக விரைவில் மிக அதிகமான இந்த மாதிரி தாக்குதல்களை பாகிஸ்தானுக்குள்ளிருந்து எதிர்பார்க்க முடியும் என்பதையும் நாம் எட்டி வைத்து மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போமா? நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.